மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்க வளாகத்தில் நகைச்சுவை மன்னர் கலைவாணர் NS கிருஷ்ணனின் புதுப்பிக்கப்பட்ட உருவ சிலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்க வளாகத்தில் நகைச்சுவை மன்னர் கலைவாணர் NS கிருஷ்ணனின் புதுப்பிக்கப்பட்ட உருவ சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து வரக்கூடிய காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் வழங்கி. வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் NS கலைவாணர் அவர்களுடைய அந்த சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தினசரி அரசினுடைய பல்வேறு துறைகளில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய நிலையில இந்த நிகழ்வும் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து தமிழக அரசினுடைய சார்பிலே கலைத்துறையில் பணியாற்றியவர்களுக்கு, கலைத்துறையில் பல்வேறு சாதனை படைத்தவர்களுக்கான பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் செய்யக்கூடிய அவர்களுக்கான விருதுகள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடத்தப்படுகின்றது. எனவே அந்த வகையிலே கலைவாணர் அரங்கத்தில் சிலையை திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களுடைய அந்த முழு உருவ சிலை சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்திலே அந்த சிலை திறக்கப்படுகின்றது. NS கலைவாணர் பொறுத்தவரையிலே வெறும் ஒரு திரைக்கலைஞராக மட்டுமில்லாமல் சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை, ஏற்றத்தாழ்வு இல்லாத மக்களை, சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்துக்களை தன்னுடைய நகைச்சுவையின் மூலமாக எடுத்துரைத்தவராக இருக்கின்றார். எனவே அவருடைய புகழ் என்பது இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவருடைய புகழ் இன்னும் பல ஆண்டுகள் நீடித்து நிலைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தமிழக அரசு சார்பில் இந்த சிலை திறக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கில் நகைச்சுவை கலைஞர் NS கிருஷ்ணனினுடைய அந்த புதுப்பிக்கப்பட்ட சிலையானது தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. உடன் அவரது குடும்பத்தினர், அதாவது NSK என்று சொல்லக்கூடிய NS கலைவாணர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பலரும் இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அவரது புதுப்பிக்கப்பட்ட சிலைக்கு கீழே அவரது உருவப்படம் வைக்கப்பட்டு அவரது உருவப்படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இதில் பல நடிகர்கள், நடிகர் நாசர், சரவணன், கருணாஸ் உட்பட பல்வேறு நடிகர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய கலைஞர்களுள் முக்கியமானவராக NSK இருக்கின்றார். NSK-வினுடைய அந்த கலை நயம் என்பதும் அதே போல அவரது அந்த நடிப்பு திறமையும் அவரது நகைச்சுவை உணர்வும் இன்றளவும் ரசிகர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல வெறும் நடிகராக மக்களை மகிழ்விப்பவராக மட்டுமில்லாமல் திரைத்துறையிலே பல்வேறு புரட்சிகள் செய்தவராக ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயம் அமைய வேண்டும், ஏழை பணக்காரன் உள்ளிட்ட வர்க்க பேதங்கள் இல்லாமல் ஒரு சமத்துவம் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய நகைச்சுவையின் மூலமாகவும் தன்னுடைய திரைப்பட அந்த வசனங்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தியவர் என்பதனாலே அவர் இன்றும் நினைவு கூறத்தக்கவராக இருக்கின்றார். அவரது வழியிலே பல நகைச்சுவை நடிகர்கள், குறிப்பாக விவேக் போன்றவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்பதும் கூட வரலாறாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கலைவாணர் அரங்கத்திலே அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிலையானது புதுப்பிக்கப்பட்டு தற்போது புதுப்பிக்கப்பட்ட சிலையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். நன்றி ராஜேஷ் விவரங்களுக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.